ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக வெஜ் ஃபுட் சாப்பிட்டாலும் சரி, நான்வெஜ் ஃபுட் சாப்பிட்டாலும் சரி, ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறவங்க சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 45 மினிட்ஸ் கழித்து இந்த ஜூஸ் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம பாடியில் திரும்ப நமக்கு பசியை தூண்டக்கூடிய ஜூஸுங்க இது. இந்த ஜூஸ்க்கு 2 லெமன் எடுத்துக்கிறேங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லெமன் ஜெஸ்ட் மேலே இருக்க தோலை கொஞ்சமாக 2 லெமன்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்க போகிறோம். துருவி எடுத்துக்கலாம். இதில் துவர்ப்புத்தன்மை இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு கிளாஸ் 200 mlங்க. நான் 4 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன், நார்மல் தண்ணி. இப்போது லெமன் ஜெஸ்ட் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். புதினா இலை கையில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். 6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை இல்லைன்னா ஜாகரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம தண்ணியில் சேர்த்துக்கணும். இப்போ கடைசியாக லெமனை கட் பண்ணி அந்த ஜூஸையும் நம்ம எடுத்து சேர்த்துக்க போகிறோங்க. அவ்வளோதாங்க. கடைங்களில் கிடைக்கிற மொஜிட்டோ விட இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு சாதாரண லெமன் ஜூஸ்ன்னு சொல்லாதீங்க, க்ரஷ்டு மின்ட் லெமன் ஜூஸ்ன்னு சொல்லுங்கள். ஏதோ புதுசாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப விரும்பி குடிக்க ஆரம்பிப்பாங்க. அதை அவங்க பழக்கமும் படுத்திக்குவாங்க. ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது நம்ம பாடிக்கு ஒரு சூப்பர் மிராக்கிள் ஜூஸ்னு சொல்லலாங்க.